அம்மா 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 நில்லுங்கம்மா. எங்கம்மா போறீங்க? இங்க நான் ஒருத்தர் உட்காந்துருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இல்ல அவசரமா சச்சையை பார்க்கணும்னா. அவர் இப்பதாம்மா உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க நினைச்சப்பெல்லாம் பார்க்க முடியாது. எதா இருந்தாலும் திங்கட்கிழமை கோர்ட்ல வந்து பாருங்க. ப்ளீஸ்ண்ணா, இது ரொம்ப அர்ஜென்ட். இல்லனா உங்ககிட்ட இவ்ளோ தூரம் பேசுவோமா? உங்க அவசரத்துல ஜட்ஜை பார்க்க முடியாதும்மா. போயிட்டு நாளைக்கு வாங்கம்மா. இதுக்கு மேல உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதும்மா. கிளம்புங்கம்மா. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, போங்கம்மா. ஒரு நிமிஷம் இருக்குமா. ஆமா, வரும்போது 3 பேரா வந்தீங்க. இன்னொரு ஆள் எங்கம்மா? இப்பதான் நீ அதையே கவனிக்கிறியா? அவ எப்பயோ போயிட்டா. இந்நேரம் அவ ஜட்ஜ பார்த்திருப்பா. ஏமா திருன்னு முடிக்கிற? எங்க அவங்க? என்னையா பண்ற? யார் இந்த பொண்ணு? இவ எப்படி வீட்டுக்குள்ள வந்தா? என்ன முழிக்கிற? இவ எப்பவோ வந்து என்னை எழுப்பி விட்டுட்டா. ஆமா, யார் இவங்க? இவங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? சார் ஒரு நிமிஷம் சார். உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா தான் சார் வந்தோம். சரி வாங்க உள்ள. வா. ஏமா, ஜட்ஜி வீட்டுல இப்படிதான் நீ சுவரேறி குதிப்பியா? மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு வேற வழி தெரியல. ரொம்ப அவசரம், அதான். நீ அந்த திருக்கேஸ்ல வந்த பொண்ணு தானம்மா? ஆமா சார். இந்த பொண்ணு யாருமா? சார், அவ என் தங்கச்சி. திருவோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. ரொம்ப விசுவாசமான பொண்ணா இருக்காளே. சரி சொல்லுமா, அப்படி என்ன அர்ஜென்ட்? சார், திருமலை அபாண்டமா பழி போட்டு அவரை அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க சார். ஆனா திருமலை எந்த தப்புமே இல்ல சார். எல்லாமே ஃபேப்ரிகேட்டட் சார். ஏமா, அப்ப பேசும்போது திருதா உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா சொன்ன. இப்ப இப்படி சொல்ற? இவங்க மிரட்டி உன்னை இப்படி சொல்ல சொன்னாங்களா? சத்தியமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி என் உயிருக்கு ஆபத்து வந்தப்போ இவங்க தான் சார் என்னை காப்பாத்தினாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது சார். இப்ப நான் சொல்றது மட்டும்தான் சார் நிஜம். நடந்த எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன் சார்.